بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒன்று கூடியிருக்கக்கூடிய சபையின் மகத்துவத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் கேட்டுள்ளீர்கள். நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வார்த்தைகளை கேட்க இருக்கின்ற இந்த சபையில் மலக்குமார்கள் நமக்காக இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையில் அல்லாஹ்வுடைய அருளும் பாக்கியமும் கிடைக்கக்கூடிய இந்த சபையில் வேறு திசைகளில் திருப்பக்கூடிய அனைத்து விடயங்களை விட்டும் துண்டிக்க வேண்டும். அதில் முதலாவதாக நம்முடைய போன்களை நாம் சைலண்டில் அல்லது அதை ஆஃப் செய்துவிட்டு அமைதியாக முழுமையாக ஒரு மணித்தியாலம் இந்த பயானை நான் கழிக்க இருக்கிறேன் என்ற தூய்மையான எண்ணத்தை நம்முடைய மனதிலே ஆரம்பமாக பதிய வைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட பெண் உறவு என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இஸ்லாம் சில விடயங்களை நமக்கு அனுமதித்திருக்கின்றது, இன்னும் சிலதை நமக்கு கூடாது என்று சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். உலகில் அல்லாஹு தஆலா நமக்கு ஹலால் ஹராம் என்பதை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையின். நிச்சயமாக ஹலால் என்பதும் தெளிவானது, ஹராம் என்பதும் தெளிவானது. ஹராமையும் ஹலாலையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இஸ்லாம் ஒன்றை நமக்கு ஹராம் என்று சொல்கிறது என்றால் அந்த ஹராத்தை நம்முடைய வாழ்வில் நாம் விட்டு விலக வேண்டும். இஸ்லாம் நமக்கு ஹலால் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது என்றால்
அதை செய்வதற்குரிய முழு அனுமதி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் நமக்கு சில விடயங்களை ஹலாலாக்கி இருக்கிறது. ஹலாலாக்கியவைகள் விரிவானவைகள். ஹலாலானது இன்னது இன்னது என்று நம்மளால் மட்டிட முடியாது. ஆனால் ஹராம் என்பதை அல்லாஹ் மட்டிட்டு சொல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இவைகள் ஹராம் என்று சொல்லுவார்கள். அதன் ஊடாக நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எதுவெல்லாம் நமக்கு ஹராம், அனுமதிக்கப்படாதது என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களோ அவை தவிர்ந்த அனைத்தும் நமக்கு ஹலால் என்பது புரியப்படும். எவைகள் நமக்கு ஹராம் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் ஏனையவைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வழக்கில் ஹலால் ஹராம் நாம் எதிலே பார்ப்போம் என்றால், உணவுப் பொருள்களில் ஹலால் ஹராம் பார்ப்போம். இது ஹலாலான சாப்பாடா, இது ஹராமானதா என்று பார்க்கிறோம். ஒரு குடிபானம், ஒரு ஜூஸ், அதை குடிக்க போகிறோம் என்றால் இது ஹலாலா ஹராமா என்று பார்க்கிறோம். இஸ்லாம் ஹலால் ஹராம் என்பதை விரிவாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாகும். உதாரணமாக அல் குர்ஆன்ல நிறைய இடங்களில் அல்லாஹ் இதை ஹலாலாக்கியுள்ளான், இதை ஹலாலாக்கியுள்ளான் என்று குறிப்பிடுகிறான். இரவு நேரங்களில் ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய திருமணமானவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு சேருவது ஹலால். அந்த காலத்தில் நடைபெற்ற மக்களுக்கு சிக்கலான விடயங்களை அல்லாஹ் இவைகள் ஹலால் என்பதையும் குறிப்பிடுகிறான். அப்ப எவைகள் ஹலால் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அங்கே பிரச்சனை நடைபெற்றிருக்கிறது. அதனால் அவைகளை அல்லாஹ் ஹலால் என்று குறிப்பிடுகிறான். மேலும் மக்கள் வட்டியையும் வியாபாரத்தையும் ஒன்றாக பார்த்தார்கள். ரெண்டும் ஒன்றுதான். இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, நிச்சயமாக வியாபாரமும் வட்டியை போன்றதுதான், எல்லாம் ஒன்றுதான் என்று பார்த்தார்கள். அதனால் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹலாலையும் விளங்கப்படுத்த வேண்டும், ஹராமையும் விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, கொடுக்கல் வாங்கலை, பையை, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி வட்டியை ஹராமாக ஆக்கியுள்ளான். அப்ப அல்லாஹு தஆலா கொடுக்கல் வாங்கலில் ஹலால் இருக்கிறது, இபாதத்துடைய விடயத்தில் ஹலால் இருக்கிறது. ஏன் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், அவர்களுக்கு என்ன அனுமதிக்கப்பட்டது என்று கேட்கிறார்கள். எது ஹலால், எது அனுமதிக்கப்பட்டது என்று நபியே உன்னிடத்திலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள். நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், குல் உஹில்ல லகுமுத் தய்யிபாத், எதுவெல்லாம் நல்லதோ அதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நல்லவைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் அருள்மறையிலே குறிப்பிடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுபோல அல்லாஹ் தடை செய்தவைகளையும் விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏதாவது ஒன்றை ஏவினால் நாம் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் சூரா அல் ஹஷ்ரிலே சொல்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு, உங்களுடைய தூதர் எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்து நடங்கள், அவர் எதை உங்களை விட்டு விலக்கினாரோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், ஏதாவது ஒரு கட்டளையை உங்களுக்கு நான் இட்டால் உங்களால் இயன்ற அளவு அதை நீங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நான் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு தடை விதித்தால் இயன்ற அளவு அல்ல, முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். கட்டளை இடப்படுகின்ற ஒரு செயலை செய்வதற்கு இயன்ற அளவு முயற்சிக்க வேண்டும். செய்வதற்குரிய நேர காலம் கிடைக்கவில்லை என்றால் கவலை வர வேண்டும், உள்ளத்திலே ஒரு பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு கடமையை, அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு கடமையை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டேன் என்ற ஒரு சிந்தனை வர வேண்டும். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடை செய்ததை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும்.
அதிலே நமக்கு மாத்திரம் ஹலால், ஒரு வயதெல்லை வரைக்கும் அது ஹலாலாக இருக்கும். அதற்கு பிறகு பார்த்துக்குவோம், நம்முடைய காலம் அப்படித்தான் இருக்கிறது, இந்த காலத்திலே எல்லாம் ஹலால் ஹராம் பார்க்க வயசாயுது என்று நாம் நினைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம் என்றால் அது ஹராம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வைன்னல் ஹராம பையின், ஹராம் என்பதும் தெளிவாக இருக்கிறது. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, ரிபா வட்டி அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கிறான், தெளிவு. செத்தவைகள் ஹராம், இரத்தம் ஹராம், பண்டி இறைச்சி ஹராம், இதெல்லாம் அல்லாஹ் தெளிவாக சொன்னது. மேலே இருந்து ஒரு மிருகத்தை கீழே தள்ளிவிட்டு சாக வைத்தால் அது ஹராம். நெருக்க வைத்து ஒரு மிருகத்தை சாப்பிடுவோம் என்றால் ஒரு கதவுக்குள்ள நெருக்கி அல்லது கையால முடிச்சு நெருக்கி அதை சாக வைத்து சாப்பிட்டால் ஹராம். அல்லாஹ் ஹராமானவைகளை விளங்கப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப சாப்பாட்டுல ஹலால் ஹராம் பார்க்கப்படுகிறது, இபாதத்தில் பார்க்கப்படுகிறது, கொடுக்கல் வாங்கலில் பார்க்கப்படுகிறது. அதுபோல அல்லாஹ்வுடைய விடயத்திலும் ஹலால் ஹராம் பார்க்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? தஆலு, வாருங்கள். அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு என்ன ஹராமாக்கி இருக்கிறான், எதை தடை செய்து வைத்திருக்கிறான், அதை ஓதி காண்பிக்க போகிறேன், வாருங்கள் என்று அழையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு ஹராமானதில் முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது, அது ஹராம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது தடை. ஹராம் என்றால் தடை. ஹராம் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது அரபியிலே. ஒன்று தடை செய்யப்பட்டதற்கும் ஹராம், இன்னும் ஒன்று சங்கையானத்துக்கும் ஹராம் என்று சொல்லப்படும். மஸ்ஜிதுல் ஹராம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. மதீனா மக்கா பள்ளிக்கு மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லுவாங்க, சங்கையான பள்ளி. இங்கே ஹராம் ஹராம் என்று பேசப்படுவது தடை செய்யப்பட்டதை. அப்ப ஹராம் என்றால் நல்லதை பற்றி பேசல, சங்கையானதை பற்றி பேசவில்லை. அதற்கு மஸ்ஜிதுல் ஹராம் சங்கையான பள்ளி இருக்கிறது என்று அதை நாம் எடுக்க முடியாது. அப்ப இங்கே பேசப்படுவது ஹராம் என்றால் தடை செய்யப்பட்டது. இது அரபியிலே அரபு அவருடைய மொழியாக்கத்திலே உள்ள அர்த்தமாகும், இரண்டு அர்த்தங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை கூப்பிடுங்கள், வாருங்கள் என்று அழைத்து ஓதி காட்ட கூப்பிடுகிறார்கள். முதலாவது சொல்கிறார்கள், நீங்கள் இணை வைக்க கூடாது, இது ஹராம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வறுமைக்கு பயந்து கொல்லக்கூடாது, இது ஹராம். அசிங்கமானவைகளை நெருங்கக்கூடாது, ஹராம். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அசிங்கமானது, கேவலமானது, மக்கள் எல்லாம் இது ஒரு மோசமான பழக்கம் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் நெருங்கக்கூடாது. குறிப்பாக அல்லாஹ் இங்கே அசிங்கமானது என்று குறிப்பிடுவது விபச்சாரத்தை குறிப்பிடுகிறான். விபச்சாரத்தை நெருங்கக்கூடாது. விபச்சாரமும் விபச்சாரத்தோடு ஒட்டியவைகள் எல்லாம் அசிங்கம், அவைகள் எல்லாம் ஒரு கேவலம், அவைகள் எல்லாம் மனித மானத்தை போக்காட்டக்கூடியது. இதனால் நீங்கள் அதை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே போன்றுதான் இஸ்லாம் பெண்களில் நமக்கு அனுமதிக்கப்பட்ட உறவு முறையை சொல்கிறது. இன்னென்ன பெண்கள் அவர்களோடு நீங்கள் பேசலாம், கதைக்கலாம், சிரிக்கலாம், ஜோக் பண்ணலாம், அவங்களோட நீங்க வேண்டிய அளவு கதைத்துக் கொண்டிருக்கலாம், அவங்களோட வீட்டுக்கு போகலாம் என்று சில பெண்கள் இவர்கள் அனுமதி உள்ளவர்கள் போகலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்ப சொல்லப்படக்கூடிய பெண்கள் தவிர ஏனைய இடத்துக்கு போக முடியாது. இஸ்லாமிய வரையறையில் ஒரு அடிப்படை இருக்கிறது. எவையெல்லாம் அல்லாஹ் ஹராம் என்று சொல்கிறாரோ அவையெல்லாம் ஹராம், ஏனையவைகள் ஹலால். இது ஹலால் ஹராமுடைய விடயத்தில் உள்ள அடிப்படை. அல்லாஹ் எவைகளை தடுத்திருக்கிறாரோ அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், மற்றவையெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை. இபாதத்துடைய விடயத்தில் எல்லாமே கூடாது. எது செய்யப்பட்டிருக்கிறதோ, எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும்.
தொழுகையில நம்மளுக்கு சொன்ன மாதிரி தான் செய்யணும், நம்மளாக விரும்பிய மாதிரி செய்ய இயலாது, அது இபாதத். ஹலால் ஹராமுடைய விடயத்தில் நமக்கு எவைகள் எல்லாம் ஹராம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அவைகள் மாத்திரம் ஹராம், ஏனையவைகள் நமக்கு ஹலால் அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நமக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்கள் உறவு உள்ளவர்கள் யார் என்றால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா அன்-நிசா என்ற அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். இவர்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், இவர்களை திருமணம் முடிக்க முடியாது. திருமணம் முடிக்க முடியாதவர்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். நம்ம அவங்களோட பேசலாம், அவங்களோட கதைக்கலாம். அதில் அல்லாஹ் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு மஹரம். அங்க சங்கையானவர்கள் செல்லலாம், ஹராமில் இருந்து வந்த மஹரம், புனிதமானவர்கள், சங்கையானவர்கள், அவங்க உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள், திருமணம் முடிக்க முடியாது. அப்ப உம்மாவோட சர்வசாதாரணமா பேசலாம். ஆனா நம்மளுக்கு என்ன பிரச்சனைண்டா, உம்மாவோட பேசுறதுக்கு டைம் இல்லை. நம்ம ஏதாவது வெளி ஊருக்கு போயிருப்போம், கொழும்புல போய் நிற்போம், 5 நாள் 10 நாள் செமினார் என்று போயிருப்போம், 1000 கோல் எடுத்திருப்போம் அங்கேயும் இங்கேயும். ஒரு நாள் கோல் எடுத்து உம்மா நான் இருக்கேன், சுகமா இருக்கேன், நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிக்க மாட்டேன். ஆனா நிறைய மெசேஜ்கள் பங்கிடப்படும், சோமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நான் வந்து சேர்ந்துட்டேன், போயிட்டு இருக்கேன், இப்ப செமினார்ல இருக்கேன், இருக்கும்போது எப்படி மெசேஜ், அது பிரச்சனை இல்லை, எலவுட் தான், நான் அதெல்லாம் போன் பாவிக்கலாம் என்றெல்லாம் மெசேஜ்கள் பகிரப்படும். உம்மா கால் பண்ணணும், மகன் போய் சேர்ந்துட்டீங்களா, ஓ போய் சேர்ந்துட்டேன், வேங்க பிஸியா இருக்கேன். அப்ப யாரோட நம்ம நல்லா பேசணும், நல்லா கதைக்கணும், அன்பாக இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அவங்களுடைய விடயத்தில் நாம் எந்தவித கவனமும் இல்லாமல் இருக்கிறோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற தாய் இஸ்லாத்துல வரல, இன்னும் என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்துல வரல, ஆனால் என்ற ஊட்ட என்னை சந்திப்பதற்கு வாரதாக விரும்புறா, என்ன செய்ய ஃபத்வா? இது முஸ்லிமான உம்மாட்ட நம்ம போறதுக்கே ஃபத்வா கேட்கல. ஆனா இஸ்லாத்துல இல்லாமல் இருக்கும் என்னுடைய தாய் என்னை சந்திப்பதற்காக வருகிறாள், நான் ஒரு உபசரிக்கலாமா, சேரலாமா, நான் முஸ்லீம், அவ முஸ்லீம் இல்ல, என்ன சட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், தாய் என்றால் அதுக்குரிய சட்டம் பொதுவானது. முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் இல்லாவிட்டாலும் நமக்கு தாய் தான், நம்முடைய தாய் தான். முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் இல்லாவிட்டாலும் தாய் தான். சிலி உம்மகி, உன்னுடைய தாயோடு நீ சேரு, அந்த உறவை பேணு, அது உனக்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த தாய் நம்மகிட்ட கொஞ்சம் தூரமாக இருக்கிறாள், நமக்காக வேண்டி கஷ்டப்படுகிறாள், நம்மளை பார்க்காமல் வயிற்றில் இருக்கும் போது வெள்ளையா கருப்பா ஆனா பெண்ணா ஒன்றுமே தெரியாது, நமக்காக வேண்டி இன்பத்தை அனுபவித்தவள், நமக்காக வேண்டி கஷ்டப்பட்டவள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமக்காக கண் விழித்தவள், நமக்காக தன்னுடைய சாப்பாட்டை கூட, உணவை கூட வெறுத்து வைத்தவள், ஒதுக்கி வைத்தவள். சரியான தூக்கம் இல்ல, ஒழுங்கான சாப்பாடு இல்ல, சாப்பிட்டால் வாந்தி. அப்படியான கஷ்டத்துக்கு மத்தியில் நம்முடைய தாய் நம்மளை பெற்றெடுக்கிறாள், நம்மளை படிப்பிக்கிறாள், நம்மளை ஒரு நிலைக்கு ஆக்குகிறாள். நமக்காக 5 நேரம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையை ஒரு முன்மாதிரி பிள்ளையாக ஆக்கி யா அல்லாஹ், அவனுக்கு நல்ல வழியை கொடு யா அல்லாஹ், அவனை சிறந்த ஒரு பிள்ளையாக ஆக்கி யா அல்லாஹ், நான் கபருக்கு சென்றதற்கு பின்னால் எனக்கு துஆ செய்கிற ஒரு பிள்ளையாக ஆக்கி யா அல்லாஹ் என்று உம்மா நமக்காக வேண்டி துஆ செய்கிறான். ஆனா நம்ம அதுல கடும் தூரமாக இருக்கிறோம். இந்த உறவை இஸ்லாம் சொல்கிறது, அந்த உறவுல நமக்கு கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபனாத்திக்கும், உங்களுடைய பிள்ளைகள். இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்க இன்னும் பிள்ளைகளா இருக்கீங்க, பிள்ளைகளை பத்தி பேச தேவையில்லை.
உங்களுடைய பிள்ளைகளோட நீங்க பேசலாம். பெண் பிள்ளைகள், ஆண்களை பத்தி சொல்ல தேவை, பெண் பிள்ளைகள் தான் பேசப்படுது. வ அஹவாத்திக்கும், உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய சகோதரிகளோட சகஜமா பேசலாம். அவங்க அனுமதிக்கப்பட்ட உறவு. உங்களுடைய சகோதரிகள், அவங்களோட நீங்க வேண்டியவாறு சிரிக்கலாம், கதைக்கலாம், பேசலாம். அவங்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவு. வ அம்மாத்திக்கும், உங்களுடைய மாமிமார்கள், மாமிமாரோட பேசலாம். மாமி என்றா ஊருக்குள்ள நிறைய பேருக்கு மாமி இருப்பாங்க, அந்த மாமி இல்ல. எல்லாரையும் சிலாக்கள் மாமி என்றுக்குவாங்க. அது புறவு எதிர்காலத்தை வச்சியும் சிலாக்கள் மாமி எண்ணுவாங்க. இன்னும் சிலாக்கள் ஊருக்குள்ளே அவ எல்லாரும் மாமி என்று கூப்பிட்டுக்குவாங்க சும்மா. அந்த மாமி இல்ல. நம்முடைய பாப்பாவுடைய தங்கச்சி தாத்தாவாக இருக்கக்கூடிய மாமி, பாப்பாவுடைய உறவுல வந்தவர்கள். மாமிர மகளை காணல, மாமிய சொல்லிக்கு மாமிர மகளை இங்க காணல, தேர்றன் இன்னும் இல்ல, அப்படி வரல, பாப்பம் வருகிறான். உங்களுடைய சாட்சிமார்கள், சாட்சியும் நிறைய பேர் சாட்சி என்றுக்குவாங்க, சாட்சியை போய் வாரண்டுக்குவாங்க, ரோல் நிற்காங்க எல்லாரையும். அந்த சாட்சி இல்லை. உங்களுடைய உம்மாவுடைய தங்கச்சிமார், தாத்தாமார், உங்களுடைய தாயின் தங்கச்சி தாத்தாமார்களைத்தான், அதுவும் நெருங்கிய சொந்த சகோதரிகள், உம்மாட சொந்த சகோதரிகள், அதுபோல பாப்பாவுடைய சொந்த சகோதரிகள். வபனாத்தில் அஹி, உங்களுடைய சகோதரனின் பொம்பளை பிள்ளைகள், மக்கள், பெண் குழந்தைகள். உங்களுடைய நானா தம்பி வராது, உங்களுக்கு நானாமாருடைய குழந்தைகள். அப்ப அவங்களுடைய குழந்தைகளோடும் நீங்கள் பேசலாம், அனுமதி. வபனாத்தில் உக்தி, உங்களுடைய சகோதரியின் பெண் குழந்தைகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய சகோதரியின் பெண் குழந்தைகளும் உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். இவர்களை திருமணம் முடிப்பது கூடாது. உம்மஹாத்துக்கும் அல்லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பால் தந்த தாய்மார்கள், உங்களுடைய சொந்த தாயும் உங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி, திருமணம் முடிக்க முடியாது. சிலர்கள் வேறு தாயிடம் பால் குடிப்பார்கள், அந்த மரபு நம்மள்கிட்ட குறைஞ்சு போயிட்டது. அப்படியான தாய்மார்களும் பேசலாம், அனுமதிக்கப்பட்டவர்கள், திருமணம் முடிக்க முடியாது. அதுபோல பால்குடி மூலமாக வந்த உங்களுடைய சகோதரிகளும், நீங்க பால் குடிக்கக்குள்ள இன்னும் ஒரு பெண் குழந்தையும் உங்களோடு சேர்ந்து அந்த தாயிடம் பால் குடித்திருந்தால், அந்த அது பால்குடி சகோதரியாக மாறி அவர்களும் உங்களுக்கு பேசுவதற்கு, கதைப்பதற்கு அனுமதி. அதுபோல திருமணம் முடிக்க முடியாது. அதுபோல உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்களும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது கொஞ்சம் பின்னுக்கு தேவைப்பட்டது உங்களுக்கு. உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்கள், அப்ப மாமியா, நம்மட பாஷையில சொல்றா மாமியா, மாமியோட கதைக்கலாம். ஆனா மாமியா மரம் ஒழிப்பாங்க. நம்ம ஊர்ல சில இடங்களை பார்த்தா மாமியா முன்னுக்கு வர மாட்டா. மாமியா எந்த ஒரு வேலைக்கும் மருமானுக்கு முன்னுக்கு வர மாட்டா, ஒழிச்சு தெரிவாங்க. ஆனா மதினி பக்கத்துல வந்து இருப்பா. இப்ப அல்லாஹ் யார சொல்றான்? மாமிமார்கள், தன்னுடைய மனைவியின் தாய் மாமியான்னு சொல்லக்கூடிய அவர்கள் நம்மளுக்கு பேசுறதுக்கு அனுமதி. ஆனா தலகுலாக மாறி போய் மதினியோட திரிகிறோம், மதினியை ஏத்தி போறோம், மதினியனை மண்டா இவர் துடிப்பார், அங்க அவ துடிச்சா பேருக்கு ஒரு ஒன்று வராது, மதினி என்றா கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறது. மாமியா நமக்கு பேசுவதற்கு அனுமதி உள்ளவர்கள். அதுபோல சில திருமணங்கள் நடைபெறும் போது அந்த மாமியா கிட்ட வேறொரு குழந்தை இருக்கும். அதாவது வேறொரு திருமணத்தின் மூலமாக அவருக்கு கிடைச்ச குழந்தைகள் இருக்கும். மாமியாட்டல்ல, வேறொரு திருமணத்தின் ஊடாக கிடைச்ச ஒரு பொம்பளை, ஒரு ஆள் திருமணம் முடித்து அவட்ட 2 பொம்பளை பிள்ளை இருக்கும்.
இப்ப இவர் என்ன செய்ய போற, அந்த மக்களை முடிக்கல, பொம்பளை பிள்ளைகளை முடிக்கல, இவ முடிக்க போற அந்த விதவை பெண்ணை திருமணம் முடிக்க போறார். அந்த விதவையை திருமணம் முடித்தார் என்றால் அவருக்கு கீழே 2 பொம்பளை பிள்ளை இருக்குமா இல்லையா, அந்த பொம்பளை பிள்ளைகளும் அனுமதி, அவர் பேசலாம் கதைக்கலாம், ஆனால் திருமணம் முடிக்க முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுபோல திருமணத்துடைய சில சட்டங்களை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி வருகிறான். உங்களுடைய ஆண் குழந்தைமார்களின் மனைவிமார்கள் உங்களுக்கு ஹராம். உங்களுடைய வாப்பா இன்னும் ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சிருந்தா அவவும் நம்மளுக்கு பேசுறதுக்கு அனுமதிக்கப்பட்டால் திருமணம் முடிப்பது ஹராம். அதுபோல தாத்தாவின் தங்கச்சியும் ஒருமிக்க கல்யாணம் முடிக்க இயலாது. தாத்தாவின் தங்கச்சியும் ஒருமிக்குள்ள 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு இயலாது, அதுவும் ஹராம். அதுபோல அவவையும் அவருடைய சாட்சி அல்லது மாமியையும் சேர்த்து செய்யலாது, திருமணம் முடிக்கலாது. இது இஸ்லாம் சொல்லுகின்ற திருமணம் முடிக்க முடியாதவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இதை சொல்லி நமக்கு என்ன வழங்கப்படுத்த வாரான் என்றால், இவர்கள்தான் நமக்கு பேசுறதுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தவிர்ந்தவர்கள் நமக்கு அனுமதி இல்லை. அவங்கள எப்படி ஒரு அஜ்னபியான ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோமோ அதுபோல் அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களோட பேசுறது அளவாக இருக்க வேண்டும். நம்மள நிறைய பேர் மாமிர மகள்ண்டா மச்சி என்று தெரியும், ஆனா சாச்சிர மகள், பெரியம்மாட மகள், சாச்சாட மகள், பெரியம்மாட மகளை டியூஷனுக்கு ஏற்றி கொண்டு விடுவோம், கடைக்கு ஏற்றி போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி போவோம். அது நமக்கு வழங்குறதில்லை, அதுவும் அஜ்னபி தான். எப்படி மாமி மாமாவுடைய மகள் நம்மளுக்கு மச்சியோ, திருமண உறவுக்கு மச்சியோ, அதுபோல சொந்த சாச்சாவுடைய சொந்த சாட்சியுடைய மகளும் திருமண உறவின் போது மச்சி தான். நம்ம தாத்தாண்டுகிறோம், நம்ம தாத்தான்ற அது நம்மட பாஷையில, இஸ்லாத்துல அது தாத்தா அல்ல, அது திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண். இப்ப நம்ம சொன்னதுல காணல, மாமிர மகளையும் காணல, மாமட மகளையும் காணல. எனவே எந்த சொந்த மாமிர மகள் நான் ஏத்தி போறேன்னு சொல்லலாமா? ஏண்டா ஏத்தி போறேன், எந்த சொந்த பாப்பாட தங்கச்சி என்று சொன்ன, பாப்பாட தங்கச்சி கூட்டிட்டு போகலாம், மோட்டார்களை பின்னுக்கு ஏத்தலாமா? நீ பள்ளியில போய் கடிதம் எழுதி என்ன நிக்கா செஞ்சு விட்டு ஏத்திட்டு போ, பிரச்சனை இல்லை. சும்மா ஏத்திட்டு போகலாது, சும்மா என்ன செய்யலாது, ஏத்திட்டு போக இயலாது. எப்படி மாமிர மகளை உரிமை கொண்டாடி எங்கட மாமிர மகள் என்று சொல்லி கூட்டிட்டு போக இயலாதோ, அதுபோல எங்கட சாட்சி, சொந்த சாட்சி, சொந்த பெரியம்மா, சொந்த பெரியப்பா, சொந்த சாச்சா ஹராம், ஏற்ற முடியாது. நீங்க உங்களுடைய சகோதரிகளோட அல்லது சகோதரனுடைய பிள்ளைகளோட, சகோதரனுடைய பிள்ளைகளோட பேசுற மாதிரி அவங்கள்ட்ட பேச இயலாது. ஆனா இது மாறி எப்படி போயிருக்கா, சாட்சிர மகள் என்று சொல்லுவாங்க. எங்க சாட்சி என்று பார்த்தா அதுக்கு இந்த வரைபடம் கீறி கண்டுபிடிக்கல, வாப்பட முறை இல்லாடி உம்மட முறையில வரைபடத்தை கீறி அப்படி கீறிட்டு வந்தா, அந்த உறவு முறையை கீறிட்டு வந்தா இல்ல, ஒரு சாதியா போய் நிற்கும். அப்படியான சாட்சிர மகளோட சர்வசாரணமா பழகுறாங்க. சொந்த சாட்சிர மகளையே பழகப்படான்னு சொல்லியிருக்கக்குள்ள, சொந்த சாட்சிர மகளோடைய பழகப்படான்னு சொல்லியிருக்க கூட நம்ம அந்த கீறி பார்த்து வரைவிட காண முடியாத சாட்சிர மகளோட சர்வசாதாரணமா பழகலாமா? சில அந்த சாட்சி, அந்த தாத்தா தான் தங்கச்சி தான் கொஞ்சம் சிக்கலாகிற முறாது, அதான் சும்மா ஓட்ட போட்டியெல்லாம் வைக்க முறாது, அது கொஞ்சம் சிக்கலாகும். எனவே இஸ்லாம் அனுமதித்த முறையோடு நாம் நின்று கொண்டால் நமக்கும் நம்முடைய ஈமானுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மள்ட்ட ஒரு கூட்டாளி இருக்காரண்டா, கூட்டாளர் வீட்டில் இருக்க எல்லாரும் அவருக்கு சொந்த தங்கச்சி தாத்தா மாதிரி தான். அவங்களுக்கு கடைக்கு போக கூப்பிடுவாங்க. இவர் யாரும் வந்தாங்கண்டா கூட்டாளி தானே, கூட்டாளியில வீட்டுக்குள்ள போகலண்டா என்ன இது, என்ன கூட்டாளி இது? கூட்டாளியில வீட்டுக்குள்ள நம்மளுக்கு அனுமதி இல்லைண்டா இது என்ன கூட்டாளி, இது வேணாம், அந்த கூட்டாளி வேற கூட்டாளி வேணா தேடுவோம்னு சொல்லுவாங்க. அவர் எங்க போய் வருவாரண்டா,
அப்படியே சென்று போவார், கிச்சனுக்கு நிற்பார். உள்ளுக்கு வந்த ஆளை காணல. ஆறு உங்களை தெரிஞ்ச ஆளாண்ட இல்லை, நம்மளோட கூட்டாளி உள்ளுக்கு போய்க்கார். கூட்டாளி எப்படி உள்ளுக்கு போவார்? என்ன அனுமதி? அங்க கிச்சனுக்கு போய் என்ன முன்னுக்கு வைக்க போறீங்க அப்படி இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாருடையும் காய்ச்சிக்கிட்டு வருவார். ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு கொண்டு ஒரு முறை இருக்கிறது. தன் சொந்த வீட்டுக்குள்ள வார்ந்தாலும் சலாம் சொல்லிட்டு வரணும். தன் தாயிடம் வருவதென்றாலும் சலாம் சொல்ல வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஹதீஸிலே சில அறிவிப்பாளர்கள் சில பிரச்சனை இருந்தாலும் உடைய தாயிடம் வரும்போதும் நீ சலாம் சொல்லிக் கொண்டு அனுமதி பெற்றுக் கொண்டு வர வேண்டும். அரைகுறை ஆடையோடு பார்க்க நீ விரும்புகிறாயான்னு கேட்கிறார்கள். சிலாக்கள் சோலை போட்டு நிற்பாங்க, போடாம நிற்பாங்க, கிச்சனுக்கு நிற்க தெரியும். நம்ம திடீரென போய் ஏறலாமா? 2 நாளைக்கு ஏறி பழகிட்டோம்னா அவங்களும் பழகிடுவாங்க. அப்படியே 2 நாளைக்கு திடீர்னு அப்படியே ஏறி பழகிட்டீங்கண்டா அப்படியே கட்டின மாதிரி ஃபிஜிதியா ஹபுலுமின் மசது மாதிரி களத்துக்குள்ளால ஒரு கவுறு கிடக்கும். ஒரு சாதி அனுப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு அப்படி என்ன சங்கடப்படுவாங்க. 3ஆவது நாளைக்கு சர்வ சாதாரணமாயிருவாங்க. பார்க்கலாமா சகோதரர்களே? முடியாது. அப்ப நம்ம இந்த விடயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். அனுமதிக்கப்படாத உறவுகளிடத்தில் நம்ம அனுமதி இல்லாமல் உள்ளே செல்ல முடியாது. அனுமதிக்கப்படாத உறவுகளிடத்தில் அனுமதி இல்லாமல் நாம் உள்ளே செல்ல முடியாது. பனு இஸ்ரேலிடத்திலே காணப்பட்ட ஃபித்னா இந்த பொம்பளைல ஃபித்னா தான். பொம்பளைகள் சிரிப்பாங்க, கதைப்பாங்க. பக்கத்து வீட்டுல கேக்குது நிறைய. இந்த அவங்க கதைப்பாங்க, சிரிப்பாங்க. நம்ம ஒன்றும் செய்யல. நம்மளோட ஒரு ஆள் சிரிக்கான்னு சொன்னா அவன் 1000 போட சிரிச்சுப்பா, பல்ல காட்டிப்பா. நல்லா நினைப்புல வச்சுக்கோங்க. நம்மளோட ஒரு ஆள் தனியா கதைக்கா, சிரிக்கா, மெசேஜ் அனுப்புறா, நம்மளோட அன்பா இருக்கான்னு சொன்னா இது எத்தனாவது தெரியா? நம்ம எத்தனாவது தெரியா? இவன் நமக்கு வேணாம், இந்த உறவு வேணாம். நமக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் உறவு. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு ஆரம்பமானால் அந்த பெண்ணை பார்த்துக்கங்கள் என்கிறார்கள். திருமணம் முடிக்கிறதுக்கு பார்க்க வேணும். எத்தனை தரம் தான் பார்த்தாச்சு. கல்யாணம் முடிக்கிறதுக்கு பொம்பளைய பார்க்க வேணும். ஒரு நாளும் பார்த்தாச்சு. அப்ப என்னத்துக்கு? அப்ப நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. நம்ம ஒரு நாளும் பார்க்க நம்மள்ட போட்டோ இருக்கு. அப்ப நபி அவர்கள் எப்ப ஆரம்பிக்க சொல்கிறார்கள்? திருமணம் முடிப்பதற்கு. முடிச்சு ஒரு 4 வருஷத்துக்கு இல்ல, பார்த்து வைக்கிறதுக்கு இல்ல. இத நபி அவங்க திருமணம் முடிக்க போறையா பார்த்துட்டு முடியண்டாங்க. அப்ப வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது பேசுறதெல்லாம் பேசி அன்பெல்லாம் பரிமாறப்பட்டு எல்லாம் முடிஞ்சது பிறகு இறுகி போய்த்தான் அந்த கல்யாணம் முடியும். உரமா இறுகினா உடஞ்சிடும். உரமா இறுகினா அப்ப மறா கொஞ்ச நாள் அங்க மவுறு வந்தான். வீட்டுக்குள்ள சண்டை தான். மறா செல்லுவாங்க, நல்லா தான் இருந்தாங்க 2 பேரும். சண்டையாம் அடுத்த நாள் மண்டை. சண்டைக்கு அடுத்த நாள் மண்டை தானே, அப்படித்தான் போகும். இப்படி நிறைய நிகழ்வுகள் நடப்பதை பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் வேஸ்ட். இது இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம அப்படியான உறவு வைக்க மாட்டோம். கவனமா இருங்க. நம்மளை பார்த்து ஒரு ஆள் சிரிக்காண்டா, இவ அசிங்கமானவன், இவடத்துல நம்ம நெருங்குவதை நாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். இவ எல்லாருக்கும் பல்லு காட்டுவா, பல்லு காட்டி பழையனவா நமக்கு பல்லு காட்டுறான்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ. அப்படி நிறைய விஷயத்தை சொல்லி போறான். பெண்கள், பிள்ளைகள், தங்கம், வெள்ளி, குதிரை, இவையில அலங்காரத்தை பார்த்த உடனே அந்த அசிங்கம் நம்மளுக்கு பெரிய அலங்காரமாக காட்டுகிறது. எல்லாருக்கும் புள்ள ஒன்று கிடைக்கணும், தங்கம் வேணும், நல்ல வாகனம் வேணும், நல்லா ஓடி திரியணும், பொம்பளையோட நல்லா தொடர்பு அறிக்கணும்.
இது மனிதனுக்கு இயல்பாக உள்ள ஒன்று என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹலிரா, இந்த உலகம் இனிமையானது, பசுமையானது, டேஸ்டா இருக்கும். ஹுல்வா டேஸ்ட், இந்த உலகம் அது நம்ம நல்ல டேஸ்டா தான் இருக்கும். போக போக போயிட்டே இருக்கும். மெசேஜ் அனுப்பிட்டே இருப்போம். அங்க ரீலோட் பண்றதெல்லாம் விளங்காது. அங்க ஒரு ஆள்கிட்ட செல்லி வச்சுப்போம். ஒரு மிஸ்கோல் வந்தா 100 ரூபாய், 2 மிஸ்கோல் வந்தா 200 அனுப்பு. அவருக்கு அங்க தெரியும் கடைக்கார ஆளுக்கு மறா போய் காசு கொடுக்கலாம். நம்ம அது இனிமே உலகம் என்று அப்படித்தான் இருக்கும், தொடர்ந்து தான் விட்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்ظுரு கைஃப தஅமலூன், நீங்க என்ன செய்றீங்க, என்ன அமல் செய்றீங்க என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான். நீங்க உலகத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு அல்ல. ஃபத்தகுத் துன்யா, உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், உலகத்திலே உள்ள விடயங்களை பயந்து கொள்ளுங்கள். உலகத்தை பயந்து கொள்ளுங்கண்டா போதும், அதுக்குள்ள எல்லாமே அடங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் பிரித்து சொல்கிறார்கள், வத்தகுன் நிசா, உலகத்தை மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள டேஞ்சரான அந்த பெண்களுடைய விடயத்திலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களை மயக்குவார்கள், திசை திருப்புவார்கள், உங்களுடைய படிப்பை கெடுப்பார்கள், வாழ்க்கையை கெடுப்பார்கள், உங்களுடைய பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவார்கள், உங்களை ஒரு டென்ஷனாக ஆக்கி மெண்டலாக ஆக்கி விடுவார்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உரிமையை வச்சிருக்காங்க, கடமையை வச்சிருக்காங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையை கேட்டா செல்லுவீங்க. 5, 6, 7 என்றெல்லாம் ஹதீஸ்ல வருது, பல அறிவிப்புகள்ல. சலாம் சொன்னா பதில் சொல்லணும். அது முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையா இல்லையா? சலாம் சொன்னால் பதில் சொல்வது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. அவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும், இது கடமை. ஒரு ஆள் மௌத்தானா அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளணும், கடமை. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை செய்யற கடமை என்றார்கள். நபி அவர்கள் இது போல ரோட்லையும் கடமை இருக்கின்றாங்க, ரோட்டுக்கு போயிடாது. அப்ப சில சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க ரோட்ல இருக்கணும் கட்டாய தேவை இருக்கு எங்களுக்கு, நாங்க இப்ப என்ன செய்யறோம்? அப்படியா, இன்னென்ன வேலை செய்யணும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கண்டாங்க. அந்த வேலையை செஞ்சா நம்ம ரோட்டுக்கே போக மாட்டோம். முதலாவது சொன்னார்கள், கல்லுல் பசர், நம்முடைய பார்வையை தாழ்த்தணும். நம்ம பார்க்கத்தான் போறோம் ரோட்டுக்கு. நபி அவங்க சொல்றாங்க, ரோட்ல போனா ரோட்ல செய்ய வேண்டிய கடமை பார்வை தாழ்த்தப்படணும், பார்வை தாழ்த்தப்படணும். அப்ப இனி என்னதுக்கு ரோட்டுக்கு போ? இனி ரோட்டுக்கு போற வேலையே வராது. நபி அவர்கள் சொல்கிறார், ரோட்டுக்குரிய உரிமையும் கடமையும் கொடுக்க வேண்டும். அதுல முதலாவது உரிமை பார்வை தாழ்த்தப்பட வேண்டும். சலான் சொன்னா பதில் சொல்லணும். ரோட்ல நிக்காக நிறைய பேர் சலான் சொன்னா பதில் சொல்ற இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும், போய் வாங்க போய் வாங்க போய் வாங்க, நீங்க போய் வாங்க சொல்லணும். அவர் போவார், அவர் வந்தவர் போவார், அவருக்கு தெரியும் போறதுக்கு. சலாம் சொன்னா போய் வாங்கண்டா சொல்ற, இதா பதில்? வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லணும். ரோட்ல நிக்காங்க பிசி, என்ன சலான் சொல்லி அதுக்கு பதில் சொல்றதுக்கு டைம் இல்லை. இங்க வேற வேலையில நிக்காங்க. அவங்க ஒன்று எதிர்பார்த்துக்கு இருக்காங்க, அல்லது ஏதாவது அனுப்பிட்டு இருக்காங்க மெசேஜ்கள், அது ஏதாவது தொடர்பில் இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அவங்க ரோட்டுக்கு போனா அதுக்குரிய கடமையை செய்ய சொல்றாங்க. நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். நம்ம எப்படி அதை செய்யறோம்? அடுத்த வேண்டு அங்கதான் தீமையும் ஏவப்பட்டு நன்மைகள் மறக்கப்பட்டு செய்யப்படாமல் இருக்கிறது. இது முனாஃபிக்குடைய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பஅதுஹும் மின் பஅத், நயவஞ்சகர்கள் ஆண்களும் பெண்களும் ஒன்றோடு ஒன்று கலந்தவர்கள். யஅமுரூன பில் முன்கர், அவங்க பாவத்தை தான் சொல்லுவாங்க, பாவத்தை தான் சொல்லுவாங்க. மூமின்கள் நல்லதை சொல்லுவார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் பாவத்தை தான் சொல்லுவார்கள். வயன்ஹவுன அனில் மஅரூஃப், நன்மையை தடுப்பார்கள், நன்மை செய்ய விட மாட்டாங்க. வாமச்சான் பாங்கி சொல்லுது, பள்ளிக்கு போக மாட்டா, சும்மாடா, உனக்கு தக்குவாவும் கூடி எப்படா நீ தொலை பழையின
மர இவருக்கும் மர உஷாராயிரும், வா ஜலபோ அடுத்த பக்கம் போவாங்க. அப்ப நம்முடைய நிலப்பாடுகள் என்ன செய்யுது, மாறுது. நம்மள்ட 2 பேர் உஷாரா கதைச்சிட்டாங்கண்டா பா பள்ளி போமன்றோட இவர் மாறி இங்க பாரு இஷா தொழுக 12 மணி மட்டும் தொழலாம். உனக்கு தெரியுமா, நீ என்ன படிச்சே, எத்தனை செமினாருக்கு போயிருக்கா நீ? வேண்டாமாரா ஓமஜா நம்ம அங்க பீச்சில் போய் ஜமாத்தா தொழுவோம்பா, தொழுவோங்க பீச்சில் போய் ஜமாத்தா. அப்படித்தான் செய்தான் என்ன செய்வார், கூட்டிக்கு போவார். அது பீச்சுக்கு என்னத்துக்கு போற, அடுத்த இடத்துக்கு என்னத்துக்கு போற நமக்கு தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு நம்முடைய பார்வைகளை ஆண்களையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பக்குவத்தை உண்டாக்கும், நல்ல நிலையை உண்டாக்கும் என்று அல்லாஹு தஆலா சூரா நூர்லே 30வது வசனத்திலே சொல்கிறான். ஆண்கள் பார்வையை தாழ்த்துச்சுன்னா கும்பலை எல்லாம் பார்க்கலாமா? சிலாக்கள் மூடிட்டு பார்த்து போவாங்க. அவங்களுக்கும் அடுத்து 31வது வசனம், உங்களுக்கு 30 அவங்களுக்கு 31 சூரத்து நூர்ல. அவங்களுக்கும் அதே தான். மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று மூமினான ஆண்களுக்கு 30லும் மூமினான பெண்களுக்கு 31லும் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டக்கூடாது, தங்களுடைய நெஞ்சி பகுதிகள் தோல் பகுதிகள் வெளியிலே காட்டப்படக்கூடாது, குறிப்பிட்ட சிலர்களை தவிர என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். சில இந்த கைப்பகுதிகள், இப்படியான காலில் சில பகுதிகள், இப்படியான சில பகுதிகள் திடீரென விளங்குகிறது என்றால் இது எல்லாருக்கும் பார்க்க முடியாது, இது எல்லாரும் பார்க்க இயலாது. ஒரு ஆள் ஒரு சாதாரணமான ஒரு உடுப்புல கால் சட்டையோட போறான்னு சொன்னா நம்மளுக்கு பார்ப்பதற்கு அனுமதியான்னு கேட்டால் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், யா அலி லா துத்பி நதுரத்தன் நதுரா, தொடர்ந்து பார்க்காதே, முதலாவது பார்த்தது உனக்கு அடுத்தது உனக்கு இல்லைண்டாங்க. சிலாக்கள் இந்த ஹதீஸை வழங்கிட்டு இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா ஒன்று முடியல, ஒன்று முடியல, ஒன்று சொன்னது எதர்ச்சியா பார்க்குது விளங்கிச்சா, ஒன்றுதான் உனக்குரியதுன்னு சொன்னது என்ன எதர்ச்சியா, சும்மா அப்படி பார்த்துட்டா அப்படி அடுத்த பக்கம் திரும்ப வேண்டியதான். இதை பிழையா விளங்கிட்டு அப்படியே நெமவட்டா பார்த்துக்கு நிற்பாங்க. என்ன மச்சான் கேட்டோன்னா ஹதீஸ்ல வருது முதலாவது நமக்கு ரெண்டாவது நமக்கு இல்லைண்டு, இன்னும் முதலாவது முடியல எனக்கு. இது சரி வருமா? இது இல்லை, இதை சொல்லல நபி. வாங்க பார்க்க வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க வேண்டாம் என்று நமக்கு கட்டளையிடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பெண்கள்ல அனுமதிக்கப்பட்ட உறவு, தடுக்கப்பட்ட உறவு என்று நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இதுல சிலர்கள் சில உறவுகளை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த உறவால சில லாபமும் இருக்கும், சில நஷ்டங்களும் இருக்கும். அதுல அந்த நம்முடைய கலாச்சாரத்தை சொல்றா லவ் கலாச்சாரம், காதல் கலாச்சாரம். இதுல இந்த உறவுல உள்ளாக்கள் கொஞ்சம் கலசா தெரிவாங்க, முடி வெட்டுவாங்க, எண்ணெய் பூசுவாங்க, பவுடர் போடுவாங்க, கிரீம் போடுவாங்க, நல்லா உடுப்பாங்க, குளிப்பாங்க, சுத்தம் அரிப்பாங்க. இவ்வளவுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லாபம். மற்றதெல்லாம் லோஸ்ட் தான். இவருக்கும் காட்டு போடணும், அங்கேயும் காட்டு போடணும், ரீலோட் இங்கேயும் பண்ணணும் அங்கேயும் பண்ணணும். மிஸ்கோல் அடிச்சு பதில் வரலண்டா, நீ ஒரு மிஸ்கோல் ஏன் அடிக்கலண்டாடா, முடிஞ்சு காசு முடிஞ்சு சொல்றதானே, சொல்றதுக்கு அடுத்த காசு இல்லையே சொல்றதுக்கு. அப்படியா, இனி வரலண்டா நாளைக்கு வழங்கிடும் அடுத்த ரீலோட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாம் ஒரு விபச்சாரத்து கிட்ட கொண்டு சேர்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு உறுப்புகளும் விபச்சாரம் செய்கின்றன, விபச்சாரத்தின் பங்கை சந்தேகம் இல்லாமல் அடைந்து கொள்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். கேட்டா சொல்லுவாங்க, கண்ணிரிக்கு பார்க்கத்தானே, மர என்னத்துக்கு கண்ணிரிக்கு, வாயிருக்கு பேசத்தானே, எல்லாரோடையும் பேசலாம், சுதந்திரம். இலங்கை நாட்டில் பேச்சு சுதந்திரம் இருக்கு, பார்க்க சுதந்திரம் இருக்கு. இதை கொஞ்சம் பேர் வந்து தடை செஞ்சா இது என்ன செல்லலாமா? இஸ்லாமிய வரையறைக்குள்ளதான் பார்க்கலாம், கேட்கலாம், பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா
ஒவ்வொரு உறுப்புகளின் மூலமாக உள்ள விபச்சாரத்தை சந்தேகமில்லாமல் அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஸினல் ஐனி அன்-நஸர், கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது என்றார்கள். சிலாக்கள் பக்குவமா இருப்பாங்க, வழியில கொம்புல யாரையும் பார்க்க, ஆனா போன்ல எல்லாத்தையும் பார்ப்பாங்க. போன்ல தண்ணி ஏறிப்பார், என்ன செய்யறாருண்டா ஒன்றுமில்லைன்னா ஏன் தண்ணி ஏறிக்காய், ஒன்றுமில்லைன்னா ஏன் தண்ணி ஏறிக்காய், போன்ல பார்ப்பாங்க. ஒருவருடைய ஆபாச மெசேஜை பார்க்கிறார், விபச்சாரம். ஆபாச படங்களை, வீடியோக்களை பார்க்கிறார், விபச்சாரம். அப்படியான உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய போட்டோக்களை பார்க்கிறார், விபச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார்கள். கை விபச்சாரம் செய்கிறது என்றார்கள். கைய நான் அந்த கொம்புல யாராவது தொட்டு இருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம் என்று கேட்பார். நீ தொடல, இங்க தொடுறாய், பேஸ்புக்ல தொடுறாய், ட்விட்டர்ல தொடுறாய், வாட்ஸ்அப்ல தொடுறாய், எல்லாத்துலயும் தொடுறாய். மெசேஜ் அடிக்காய், மெசேஜ் டைப் பண்றோம் இல்லையா, விபச்சாரம். ஆசைகளை, இச்சைகளை தூண்டக்கூடிய வார்த்தைகளை மெசேஜ் பண்ணுகிறோம் என்றால் கை விபச்சாரம் செய்கிறது. போய் தொட்டு போட்டு வந்தா தான் அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற மாதிரி அந்த விளையாட்டு விளையாடினா தான் இல்ல, இங்கேயும் விளையாட்டு தான். எல்லாம் விபச்சாரம் தான், எல்லாம் விபச்சாரம் தான். பேச்சு, நாவு செய்கிற விபச்சாரம். ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்கிறார்கள். கண் பார்க்கும் விபச்சாரம், காது தூக்கி வச்ச அந்த விபச்சாரம், வாய் பேசுற விபச்சாரம், கை தொடுற விபச்சாரம், கால் நடந்து செல்கின்ற விபச்சாரம். ஒவ்வொருடைய மர்ம உறுப்பும் உண்மையான விபச்சாரம் எது என்பதை உண்மையாக்கும் அல்லது பொய்யாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். இதை லைவாக இல்லாது, இதை அங்கலங்கல முரண்பாடுன்னு சொல்லி என்ன செஞ்சிடல, தூக்கல. அது சஹீதான், அது சஹீஹான ஹதீஸ் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாவமான செய்திகள், நிகழ்வுகள் என்று வரும்போது தூரமாக வேண்டும், தூரமாக வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பாருங்கள். தன்னுடைய வீட்டிலே உள்ள எஜமானுடைய மனைவி தன்னை பிள்ளையார் நடத்தையின்பால் அழைக்கிறாள். யாரும் கேட்கறதுக்கு இல்லை, எஜமானும் இல்லை வீட்டில், எஜமான் கூட இல்லை. என்னதான் தவறு செய்தாலும் மறைக்க முடியும், ஒழிக்க முடியும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன், முடியாது, நான் வரமாட்டேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, அவன் தன்னுடைய ரப்பு, அவன் எனக்கு அழகான இடத்தை தந்திருக்கிறான். இந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு நல்ல இடத்தை தந்திருக்கும் போது, உயர்வை தந்திருக்கும் போது அவனுக்கு நான் மாறு செய்கின்ற துரோகியாக மாற மாட்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்ட வரலாற்றை அல்லாஹ் சூரா யூசுஃபிலே குறிப்பிடுகிறான். என்றால் நம்மளை நாம் பாதுகாக்க வேண்டும். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹ், நாளை மறுமையிலே எந்தவித நிழலுமே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். யாரு? அதிலே ஒருவர் தான் ரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال, அழகான அழகுள்ள ஒரு பெண், நல்ல பரம்பரை உள்ள ஒரு பெண், நல்ல பொறுப்புள்ள ஒரு பெண் என்னை கெட்ட செயலின்பால் அழைக்கிறாள். ஒழிக்க முடியும் பணத்தால், அதை மறைக்க முடியும் குடும்ப உறவால். இந்த குடும்பம் செய்யாது என்று மறைக்கலாம், இவங்க எல்லாம் செய்வார்களா என்று ஊரை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி இருந்தாலும் அழகு நிறைந்த, பண்பு நிறைந்த நல்ல ஒரு பெண் என்னை விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். அப்போது இந்த மனிதன் கால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், இதுக்கெல்லாம் நான் அசைய மாட்டேன். இந்த பெண்கள் எல்லாம் இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லியிருக்கிறார்கள், அந்த வழியிலே நான் நடப்பேன் என்று பயந்து ஒதுங்கி தன்னுடைய வாழ்வை நெறிப்படுத்துவான். என்றால் எந்தவித நிழலுமே இல்லாத, எந்தவித மரமுமே இல்லாத, எந்தவித கட்டடமுமே இல்லாத, போய் நிழல் பெறுவதற்கு எந்த இடமுமே இல்லாத அந்த மஹ்ஷரில் சூரியன் அண்மையிலே கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற அந்த நாளில் அல்லாஹ் இவர்களுக்கு நிழல் கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா
கற்பு நெறி பாதுகாத்த ஒரு பெண்ணை அல் குர்ஆனிலே சூரா மரியமிலே குறிப்பிடுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்கிறான். வஸ்குர் ஃபில் கிதாபி மரியம், வேதத்திலே மரியமுடைய சம்பவத்தை நினைத்து பாருங்கள். இதின் தபஸத் மின் அஹ்லிஹா மகாரன் ஷர்கியா, கிழக்கு பகுதியில் ஒரு திசையை எடுத்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஓரமாகி தனிமையிலே ஓரிடத்திலே இருந்து கொள்கிறாள். ஃபத்தஹதத் மின் வராஇ மின் தூனிஹிம் ஹிஜாபா, தன்னுடைய குடும்பம் பார்க்காமல் மறைவுண்டையும் எடுத்துக் கொள்கிறாள். தனியே இருக்கிறாள், குடும்பத்தை விட்டும் தூரமாக இருக்கிறாள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், வஹீயை கொண்டு வருகிறார்கள். ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவிய்யா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து தோற்றமளிக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறார்கள், யாரோ நான் தனிமையில் இருப்பதை கவர் பண்ணி இங்கே வந்து விட்டான் என்று நினைக்கிறார்கள். அழகான ஒரு தோற்றத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். சாதாரணமான தோற்றம் அல்ல, அழகிய தோற்றத்திலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது, அவங்க நபியும் இல்ல. அதனால் யாரோ நம்மளை கெடுப்பதற்காக வந்திருக்கிறார், நான் தனிமையில் இருக்கிறேன், குடும்பத்தை விட்டும் தூரமாக இருக்கிறேன், அவர்கள் பார்க்காமல் ஒரு மறைவான திரையை விட்டிருக்கிறேன், என்னுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக நான் தனிமையில் இருந்ததை கவர் பண்ணி யாரோ ஒருவன் வந்து விட்டானோ என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கிறார்கள். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று ஒதுங்கினார்கள், சிறை சென்றார்கள். இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا. நீ அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்ற ஒரு அச்சமுள்ள ஒரு மனிதனாக இருப்பாய் என்றால், இறையச்சமுள்ள ஒரு மனிதனாக இருப்பாய் என்றால் உன்னை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார்கள். ரெண்டு செய்தி சொல்கிறார்கள். ஒன்று, பாவம் நடக்கும் போது அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இரண்டாவதாக வந்த ஆளை எச்சரிக்கிறார்கள். இன் குன்த தகியா, உடத்திலே இறையச்சம் காணப்படும் என்றால், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒருவராக இருப்பாய் என்றால், தக்வா உள்ள ஒருவராக இருப்பாய் என்றால், நான் தனிமையில் இருப்பதை நீ உனக்கு பயன்படுத்திக் கொள்ளாதே, தூரமாகிவிடு என்று அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னபோது அந்த மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள். قال انما انا رسول ربك, நான் அப்படியாக வந்த ஒரு மனிதன் நினைக்காதீர்கள், அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு தூதர், உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைப்பதற்காக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், அந்த நன்மாராயத்தை சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் வசனத்தை தெளிவாக நாம் விளங்குவோம் என்றால், தனிமையில் இருக்கின்ற எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆடவனோடும் அந்நியவர்களோடும் பேசுவதற்கு இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யഖ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராஅத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க கூடாது. فإن الشيطان ثالثهما, மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்றார்கள். ஷைத்தான் இருந்தா சும்மா விடுவான? ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது அது தூரத்திலிருந்து தொடர்பாக இருந்தாலும் சரி, கிட்ட கிட்ட இருந்தாலும் சரிதான். சில தொடர்புகள் தூரத்தில் ஆக்கள் ஊடு ஊடு வேற இடத்துல இருக்கும், அந்த நீலாவண தொங்கல்ல இருக்கும் ஒன்று, இஞ்சால அடுத்த இஞ்சால தொங்கல்ல ஒரு ஆள் இருப்பார். எப்படி இருந்தாலும் தொடர்பு கிட்ட கிட்ட. மூணாவதாக ஷைத்தான் இருப்பான், தூண்டுவான், அப்படி செய், இப்படி செய், அதை செய், இதை செய் என்று ஷைத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பான். ஷைத்தான் நம்முடைய நண்பன் அல்ல, ஷைத்தான் நம்முடைய விரோதி. இன்ன ஷைத்தான அதுவுல் லக்கும், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு விரோதி என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். நம்முடைய கூட்டாளி அல்ல, கூட்டாளி மாதிரியே பிரச்சனையா இருக்கு, ஷைத்தான் நம்முடைய கூட்டாளியாக மூணாவதாக ஆயிட்டான்டா அதோட பெரிய பிரச்சனையாக ஆகிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். லா யഖ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராஅத்தின் இல்லா மஅ தி மஹ்ரம், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருப்பதாக இருந்தால் மஹ்ரமோடு தான் இருக்க வேண்டும்.
அவ இருப்பதா இருந்தா அவட வாப்பா அவட நானா தம்பிமாரோடு மஹரமோடு தான் இருக்க வேண்டும். இது நடக்குது நிறைய இடத்துல. தம்பியை கூட்டி தான் போறேன், நம்ம செல்ல போனா மச்சினன் அவட பேச போற யார கூட்டி தம்பியை கூட்டி தான் போறேன். அவ கேட்டா சட்டம் சொல்ல நாங்க மஹரமோட இருந்து ஓட்டு வாரோம். அவட தங்கச்சோட அவட தம்பியோட அன போன நாங்க மஹரமோட இருந்து ஓட்டு வாரோம். நாங்க அப்படி போல செய்ய மாட்டோம். நாங்க இஸ்லாம் சரியா தான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூழ்ச்சியெல்லாம் தெரியும். அதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள், குடும்பத்தில் நடக்கும் பாவத்தை பார்த்து அந்த குடும்ப உறவினர் அங்கீகரிப்பார் என்றால் அவரை நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான், ஏறட்டும் பார்க்க மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். பாவம் நடக்கத பாப்பாவோட இருந்து மருமகன் ஆக போறவர் இருந்து பேசிட்டு இருந்தாரண்டா, அல்லது மச்சினனாக போறவர் தாத்தாவும் தம்பியும் இருக்காங்க, இவர் வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து பேசிட்டு இருக்காருன்னு சொன்னா அது வேற பேச்சாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஸலாஸத்துன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமா, மறுமை நாளில் 3 பேரோடு அல்லாஹ் பேச மாட்டான். அதே ஒருவர் அத்யுஸ், குடும்பத்தில் நடக்க தவறுகளை பாவங்களை குற்றங்களை பார்த்துட்டு சும்மா போவார், ஊமச்சைத்தானாக போவார், பேச மாட்டார். பேசுறதுக்கு ரைட் இல்லை, பேசினா மாப்பிள்ள இல்லாம பேச பயம், இஸ்லாம் போகும் பயம் ஒரு பக்கம், அதெல்லாம் பயம் இல்லை. இங்க இப்படியான பிரச்சனையை நினைத்து பேச மாட்டார். அல்லாஹ் அவருக்கு எச்சரிக்கை செய்கிற அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள், இவரை அல்லாஹ் மறுமையில் ஏறட்டும் பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக உறவுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் நமக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யார் நமக்கு தடுக்கப்பட்டவர்கள் என்கின்ற செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நமக்கு அனுமதிக்கப்பட்ட உறவோடு நாம் உறவாக இருப்போம். நமக்கு அனுமதிக்கப்பட இருக்கின்ற உறவு அது ஒரு காலத்தில் வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். அனுமதிக்கப்பட இருக்கின்ற ஒரு உறவு நமக்கு ஒரு காலத்தில் வந்து சேரும். அதுக்கு பிறகுதான் அன்பாக பாசமாக இருக்குமாறு இஸ்லாம் சொல்கிறது. அதுக்கு முதல்ல அன்பாக இருப்போம் என்றால் அது திருமணம் ஆனதுக்கு பிறகு உடைந்து விடும். இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல நமக்கு விளங்கப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் ஆனதற்கு பின்னால் அவர்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல மிகப்பெரிய அத்தாட்சிகள் ஒன்றுதான், உங்களிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு துணைவிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அன்பையும் பரஸ்பரத்தையும் ஏற்படுத்துகிறான் என்று திருமணம் ஆனதுக்கு புறவு சொல்றான். ஆனா நம்மகிட்ட திருமணம் ஆறதுக்கு முதல்ல அன்பு பாசம் பரஸ்பரம் எல்லாம் இருக்கிறது. திருமணமானால் எல்லாமே உடைந்து விடுகிறது. எனவே காலத்தை நாம் பிற்படுத்துவோம். நமக்கு சேர வேண்டிய உறவு ஒன்று இருக்குமென்றால் அதை நாம் எதிர்பார்ப்போம். அதற்காக வேண்டி அவசரப்படாமல் அதற்காக வேண்டி அவசரப்பட்டு ஹராத்திலே நாம் விழுந்து விடாமல் நம்மளையும் நம்முடைய ஈமானையும் பாதுகாப்போம். நமக்கென்று அனுமதிக்கப்பட்ட உறவோடு நாம் உறவாக இருப்போம். அவர்களோடு பேசுவோம், கதைப்போம், பிரச்சனை இல்லை. நமக்கென்று அனுமதிக்கப்படாத உறவுகளை விட்டும் தூரமாகுவோம். ஊருக்குள்ள மாமி சாட்சி அதெல்லாம் நமக்கு உறவல்ல. இஸ்லாம் சொல்லுகின்ற சாட்சி இஸ்லாம் சொல்லுகின்ற மாமிதான் நமக்குரிய உறவு. இஸ்லாத்திலே உள்ள சொந்த மாமிர மகளோ சொந்த சாட்சியுடைய மகளோ சொந்த சாச்சாவுடைய மகளோ சொந்த பெரியம்மாவின் மகளோ சொந்த பெரியப்பாவின் மகளோ நமக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை என்னும் போது அடுத்த சாச்சாட மகள் அடுத்த மாமிர மகள் அடுத்த மாமிர மகள் எல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்ட உறவில்லை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து நம்முடைய வாழ்வை நல்ல முறையில் நிறைப்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேச்சில் ஏதாவது உள்ளங்களை தாக்கக்கூடிய வார்த்தைகள் வந்தால் மன்னிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.